ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் இந்த ரொம்பவே முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்னடா ரொம்ப முக்கியமான நாள், நாளை நாளை சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நாளை நாள் ஏப்ரல் மாதத்துடைய மிகவும் முக்கியமான 6ஆம் தேதி. நாளை நாள் தமிழ் மாதம் பங்குனியுடைய 23ஆம் நாள். கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது சாதாரணமாக ஏப்ரலில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள் தான். இதில் என்னடா நாளை நாள் சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நவமியானது வருது. ஒவ்வொரு மாதம்தான் நவமி வருது, அஷ்டமி வருது. இதில் என்னடா நாளை நாளுக்கு நவமி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. நாளை நாள் வரக்கூடிய நவமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்பிறையில் வரக்கூடிய நவமி. ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நவமி ஸ்ரீராமர் அவதரித்த ராம நவமியாக சொல்லப்படுது. நாளை நாள் ராம நவமிங்க. அதனால் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது. 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த நாளை நாள் ராம நவமியை முன்னிட்டு நம்மளுடைய பண கஷ்டம் தீர செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸ்ரீராமரை போல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை நம்ம இந்த கலியுகத்தில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஸோ ஸ்ரீராமர் அவதரித்த நாளைய இந்த ராம நவமியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ராம நவமியில் நாம் கண்டிப்பாக சில விஷயங்கள் செய்யணும். அதில் இந்த பண கஷ்டம் தீர பரிகாரம் ஒன்று செய்யணும். இருக்கிறதுலே பண கஷ்டம்தான் மோசமான கஷ்டம். அந்த கஷ்டம் நமக்கு குறைந்தாவே நம்ம வாழ்க்கையில் பாதி அளவுக்கு பிரச்சனை குறையும். அதனால் பண கஷ்டம் தீர இந்த பரிகாரம் மட்டும் நல்லபடியாக செய்யுங்க. ராமருடைய அருளால் உங்களுடைய கஷ்டம் கூடிய விரைவில் தீர ஆரம்பிக்கும். சரி வாங்க, எப்படி நாளை நாள் பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் ஸ்ரீராம நவமிக்கு நாளை நாள் பலகாரங்கள்லாம் செய்யணும். அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ராமரை வழிபாடு செய்கிறது நிறைய செய்யாமல் விட்டுறோம். நிறைய செய்யாமல் விடுறது ரொம்ப ஆபத்து. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதுனாவே அந்த எழுதக்கூடிய எழுத்துக்கே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கஷ்டம் தீரும். அதனால் ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொட்டும். ஸோ அதிர்ஷ்டத்தை கொட்டக்கூடிய ராமரை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுவும் ஒவ்வொரு மாதம் நவமியில் அவரை வழிபாடு செய்கிறது அற்புதம். ஆனால் ஒவ்வொரு மாதம் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி முக்கியமான ராம நவமி வரக்கூடிய இந்த சிறப்பான நாள்லையாவது அவரை வழிபாடு செய்யணும். சரி வாங்க, வழிபாடு செய்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நாளில் பண கஷ்டம் தீர செய்ய வேண்டிய அந்த தாந்திரிக பரிகாரத்தை பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் சொன்னதுக்கே எல்லாம் கடுப்பாக இருப்பீங்க. டக்குன்னு விஷயத்தை சொல்கிறான்னு எல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால தான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 10 நிமிஷம் நம்ம வாழ்க்கைக்காக ஒதுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரி வாங்க, பண கஷ்டம் தீர ராம நவமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய கஷ்டமே பண கஷ்டம்தான். எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விட மாட்டோமா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து விட மாட்டோமா என்று ஓடி ஓடி பணத்தை சேர்க்கிறவங்க இப்போ நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நாம் தான் பணத்தை தேடி ஓடுகிறோமோ தவிர அந்த பணம் நம்மளை தேடி ஓடியே வர மாட்டேங்குது. அதுதான் உண்மை. ஆக்சுவலி இதற்கு என்ன செய்வது என்பது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்படி கேள்விக்குறியாக இருக்கிறவங்க ஸ்ரீராமபிரான் அவதரித்த நாளைய ராம நவமி இருக்குல்ல, அந்த ராம நவமியில் ராமனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்புறம் பணத்தை தேடி நீங்கள் ஓட வேண்டியதில்லை.
பணம் தானாக உங்களை தேடி ஓடி வரும். அப்படி ஓடி வருவதற்கு நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடைய முடியும். நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இதில் ராமநவமி கொண்டாடப்படுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று மாலைக்கே வந்து ராமநவமி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டே ராமநவமி இருக்குது. அதனால் மாலை 7 மணிக்குள் பூஜரையில் அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க. இன்று 7 மணிக்கே ஸ்டார்ட் ஆனாலும் நாளைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்து விடுவது நல்லது. ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்வது முழு நம்பிக்கையோடு செய்யணும், அப்போ தான் பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோட்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நோட்டு எடுத்துக்கொண்டு இந்த நோட்டை செலவு செய்யாமல் பார்த்துக்குங்க. இந்த பரிகாரத்தை செய்து இந்த நோட்டை அப்படியே மடித்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்து விட்டால் போதும். உங்கள் வீட்டில் பணம் ஈர்ப்பு விதி அதிகரிக்கும். ஸோ என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பரை இந்த ரூபாய் நோட்டில் எழுதுங்க. இந்த ரூபாய் நோட்டில் இந்த நம்பரை எழுதுவதற்கு பச்சை நிற பேனாவை தான் பயன்படுத்தணும், வேறு நிற பேனாவை பயன்படுத்தக்கூடாது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவை தான் பயன்படுத்தணும். பேனாவை எடுத்து அந்த 10 ரூபாய் நோட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க. 917224. திரும்பவும் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 917224. இதில் 9 என்பது நவம திதியின் எண், அதாவது அமாவாசை முடிந்து 9வது நாள் நவம திதி. அப்புறம் பௌர்ணமி முடிந்தாலும் 9வது நாள் நவம திதி வரும். ஆக நவம திதியை குறிக்கக்கூடிய எண் வந்து இந்த 9. அப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 17ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு எண். அதே போல் ரொம்ப சிறப்பான ஒரு இதுவாக 24ம் சொல்லப்படுது. இந்த நம்பரில் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். இந்த நம்பரை ரூபாய் நோட்டில் எழுதும்போது ராமராம நாமத்தை மனதில் ஜபித்து கொண்டே பேனாவில் வந்து அந்த நோட்டில் வந்து எழுதணும். அந்த 10 ரூபாய் நோட்டில் வந்து நம்ம எழுதும்போது இந்த மனசுக்குள்ளே வந்து ஸ்ரீராம ராம நாமத்தை ஜபித்து கொண்டே எழுதணும். அவ்வளவுதாங்க. இப்படி நாம் செய்துட்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் உங்ககிட்ட வருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யணும். பணம் எங்களை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் என்ற நேர்மறை ஆற்றலோடு இந்த நம்பரை எழுதி இந்த நோட்டில் உள்ளங்கையில் வைத்து ஸ்ரீராம நாமத்தை நம்பிக்கையோடு ஒரு 11 முறை ஜெபிக்கணும். அப்புறம் உங்களுடைய பண கஷ்டம் இன்றொரு ஒரு முடிவுக்கு வந்தது என்று நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளணும். அது நடக்குதோ இல்லையோ, நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் செய்து கொள்ளணும். அப்புறம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் பல மடங்காக பெருகும் என்று நினைத்து கொண்டு இந்த நோட்டை வந்து நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. கூடவே பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் போயிட்டு துளசி பிரசாதமாக வாங்கி அதையும் இந்த நோட்டுக்கு மேலே வைங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும். செல்வ கடாட்சமானது பல மடங்கு வந்து பெருகும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. நம்பிக்கையுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரம் இது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. பரிகாரத்தின் மீது துளி சந்தேகமும் இருந்தாலும் பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அப்படி செய்தீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக பலிக்காது. அதனால் முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு இந்த பரிகாரம் 100 மடங்கல்ல 200 மடங்கு பலன் தரும். எவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, கஷ்டத்தோட கஷ்டமாக 10 ரூபாவை எடுத்து நான் சொன்ன அந்த பேனாவில் இந்த நம்பரை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை விதி வந்து மாறும். ஸோ இதை செய்யும்போது நான் சொன்ன மாதிரி மந்திரமும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து ராமநவமியில் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ராமநவமியில் என்ன நெய்வேத்தியெல்லாம் பண்ணுங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.